ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் ராகு தொடர்பு அப்படிங்கிறது ஒரு 18 நாட்கள், ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை நமக்கு 4ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கிற ராகு, 11ஆம் இடத்துல கன்னிராசியில் இருக்கிற சுக்கிரன் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஏன்னா 2 பேருமே செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க. செவ்வாய் தான் நம்ம லக்னாதிபதி. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது பொருள் சார்ந்து இயங்கக்கூடியது. அதே நேரத்துல கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், ஒரு அதிருப்தி இதையெல்லாம் வச்சிருக்கிறது. ஆனா 11ஆம் இடம்ங்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, நண்பர்கள், நட்பு, ஆதாயம், உற்சாகம், உல்லாசம் இதையெல்லாம் வச்சிருக்கு. அப்ப இந்த 4க்கும் 11க்கும் இந்த ராகுவும் சுக்கிரனும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தரை முரண்பாடா வேலை செய்றாங்க. அப்ப மெயினா பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா, இப்ப கட்டுமான பொருளு, கட்டடம் உற்பத்தி பண்றீங்க, கட்டடம் கட்டுறீங்க. அதனால மெஷினரி சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டாலும் 4ஆம் இடம் தான். தாயாரினுடைய உடல்நலம் எடுத்துக்கிட்டாலும் 4ஆம் இடம் தான். அப்ப இதுல எல்லாம் அந்த முதல் 2ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 25ல இருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிக்கல குடுக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அதனால யாருக்கெல்லாம் ராகு திசை, செவ்வாய் திசை, சுக்கிர திசை அல்லது இந்த 3 கிரகங்களுடைய புத்திகள், அந்தரங்கள் சூட்சுமம் நடக்கும். ஒரு 1 வாரத்துல 4 நாள்ல சூட்சுமம்லாம் இருக்கும். அந்த நாட்கள் வரும்போது கூட இந்த பலன்கள் வந்து அப்படியே கிளிக் ஆகும். இதனுடைய தன்மைகள் நம்ம இப்ப கவனிச்சிட்டோம் அப்படின்னா, நாம கொஞ்சம் அதுல ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்துக்கலாம். இப்ப ஒரு வாகனம், அத முதல்லயே தயார் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ரிப்பேர் ஆகாது. ஏதாவது ஒரு வகையில நமக்கு அது வந்து இடைஞ்சல் பண்றதோ, அல்லது போற வழியில நின்னு போறதோ, இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில கொஞ்சம் கண்காணிப்பு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு இப்போ ஒரு இடம் வாங்குறதுன்னா, அதில ஒரு வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தாயாருடைய உடல் நலத்தில கொஞ்சம் இதுங்கும்போது, அவங்கள கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தின்படி அவங்களுடைய பாவம் எந்த கிரகத்து கையில இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். 4ஆம் பாவம் எந்த கிரகத்தின் கையில இருக்குன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அத நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த வழிபாடுகளை எல்லாம் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜில இருக்கக்கூடிய அப்டேட்டடான ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட். இந்த மாரி அப்டேட்டட் நாலேட்ஜ வச்சுக்கும்போது, ஜோதிடம் நமக்கு கரெக்ட்டான முறையில வழிகாட்டும். நம்ம கேள்விகளுக்கு கரெக்ட்டான பதில்களை சொல்லும். எந்த காலத்துல எந்த வேலைய செய்யலாமா, வேண்டாமா என்பதை முடிவு செய்யும். அது மாதிரி பண்ணிட்டா, அந்த பாதிப்பு தர வேண்டிய அமைப்புகள் வந்து பாதிக்காம போயிரும். இப்ப வந்து ஒரு பாவத்திற்கும் 8ஆம் இடம் வந்து தீமை செய்யும். அந்த வகையில இந்த 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான 11ஆம் இடம், இப்ப குழந்தைங்களுக்கு படிப்புங்கிறதே 4ஆம் இடம் தானே. அப்ப இந்த ஒரு 9 நாள்ல பார்த்தீங்கன்னா, அதுல ஏதாவது ஒரு சிக்கல கொண்டு வந்துரும். அப்ப அந்த மாதிரி நம்ம விருச்சிகத்துக்கு அந்த முதல் 9 நாள் வந்து 4ஆம் இடத்திற்கு பாதிப்பை தருகிறது. உற்றோம், சுற்றம், சொந்த பந்தம், இடம், பூமி, கட்டடம், வாகனம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த 9 நாள் பிரச்சனை தருதுன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹால்ஃப் 2ஆம் தேதிக்கு மேல 11ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து விரய ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு 12ஆம் இடத்துக்கு. அப்ப என்ன ஆகும்னா, தொழிலுக்கு நல்லா இருக்கும். மூலதனத்துக்கு நல்லா இருக்கும். உற்பத்திக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம், 12ஆம் இடங்கிறது ஏதோ ஒரு வகையில நமக்கு மூலதனம் கேட்கும். உற்பத்தி பண்ற இடத்துல பத்தலைங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் புரொடக்ஷனுக்கு பத்தல. மறுபடியும் போடணும், இன்வெஸ்ட் பண்ணணும். போட்டா தான் ஓடும் அப்படிங்கிற நிலைமைய உண்டாக்கும். ஆனாலும் நமக்கு விரயமா இருந்தாலும் கூட அது மூலதனம்னு வகையில வேலை செய்யும். ஆனால் அதே நேரத்துல நட்பு, ஆரோக்கியம், உறவுகள் இது சம்பந்தப்பட்ட வகையில இந்த 4, 12 நல்லதில்ல.
அப்ப யாருக்கெல்லாம் ராகு, சுக்கிரன், செவ்வாய் திசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் நடக்குதோ, அவங்களுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க. அதே மாரி உறவுகள்ல பகை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில முக்கியமான டிஸ்கஷன் எல்லாம் நாம இந்த காலகட்டத்த ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில வந்து நம்ம எதேர்ச்சையா போட்டிருப்போம். போட்டா பிரச்சனை வருது. ஏன் நல்லா தானே பழகிட்டு இருந்தோம். ஏன் சண்டை வந்தது? ஏன் பிரிஞ்சாங்க? ஏன் நமக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்கிட்டாங்க? அப்படின்னெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அது மாரியெல்லாம் காரணங்கள் ஏற்படுவதற்கு அது மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்தந்த கிரகங்கள் நமக்கு திசாபுத்தியில, கோச்சாரத்தில எப்படி இருக்கு? வலிமையா இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்ப உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், ராகு திசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் நடக்குதுன்னா, முக்கியமான உறவுகள் சார்ந்த மீட்டிங், உறவுகள் சார்ந்த கெட் டுகெதர், உறவுகள் சார்ந்த வகையில உங்களுக்கு புதிய நடவடிக்கைகள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அத தவிர்த்துக்கிறது நல்லது. அது வந்து அதிருப்தி கொடுக்கும். அதே நேரத்தில உற்பத்தி சார்ந்த வகையில, இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க, உற்பத்தி சார்ந்த ஒரு ஸ்தாபனத்தில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஓவர் ஒர்க்கா இருக்கும். இப்போ ஓவர் டைம் பார்க்குறாங்க இல்லையா? நைட் ஷிஃப்ட் இந்த மாரி. ஓவர் ஒர்க்கு கொடுக்கும். அதன் மூலம் வந்து உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும். டயர்ட் ஆகும். களைப்பாகும். அது உங்களுடைய ஜாதகத்தினுடைய திசா புத்திகள்ல கொஞ்சம் ராசி ஸ்ட்ராங்கா இருந்தா, உங்களுடைய துலா லக்னத்துக்கு உண்டான கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, நான் சொல்றது லக்னத்தினுடைய உபநட்சத்திரம். ராசி அதிபதின்னு எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே வந்து 12 பாவத்திற்கும் உபநட்சத்திர அதிகாரிகள் தான் வேலை செய்யும். இப்ப இதே நான் சொல்ற பாயிண்ட்ல உங்களுக்கு 4, 8 4, 12, 8 இது மாதிரி உங்களுக்கு சுக்கிரனோ, ராகுவோ வந்திருந்தால், இந்த மாரி காலகட்டத்தில ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வாகனம் ஓட்டுறதுல இதெல்லாம். இப்ப உபநட்சத்திரங்கிற கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். என்னுடைய லாங் டேர்ம்ல பயணிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். உபநட்சத்திரம் தான் ஒவ்வொரு பாவத்தையும் இயக்குதுங்கிறது தெரியும். அந்த மாரி தெரிஞ்சவங்க அத நீங்க லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. சுக்கிரன் என்ன உபநட்சத்திரம், ராகு என்ன உபநட்சத்திரம், செவ்வாய் என்ன உபநட்சத்திரம். அப்ப இந்த சுக்கிரனும், ராகுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, நல்ல பாவங்களுக்கு அதிகாரம் பெற்றிருந்தால் நன்மையை செய்வார்கள். 6, 8, 12, 4, 8, 12 இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால், அது கண்டிப்பாக நமக்கு இழப்பை தரும். 8, 12 அப்படின்னாலே கஷ்ட நஷ்டம், வலி வேதனை, சரியானபடி ஆரோக்கியக்கேடு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது, திடீர் செலவுகள் இதையெல்லாம் கொடுக்குது. அதனால இதை வந்து ஒவ்வொரு கோச்சாரத்திலுமே நம்மளுடைய சுய ஜாதகத்தினுடைய திசாபுத்தி அந்தரத்துல நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கண்டுபிடிக்கக்கூடிய காரணிகள் 12 பாவ அதிகாரிகளை வைத்து பயணப்படும் பொழுது ஜோதிடம் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் சரியான தீர்வை கொடுக்கும், சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும். விதியை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு இதைவிட ஒரு அருமையான ஒரு அப்டேட்டட் அஸ்ட்ராலஜி வேற இல்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமிஸ். நன்றி, வணக்கம்.